300. 500 கிராம் பருப்பு சக 1 கிலோகிராம் சீனி விலை யாது? இப்போ 500 கிராம் பருப்புட்டும் 1 கிலோகிராம் சீனி விட்டு விலையோடு கேட்டிருக்கு. இங்கே அந்த 250 கிராம் பருப்புட்டும் 500 கிராம் சீனி விட்டு விலை 150. 250 கிராம் பருப்புட்டு இருமடங்கு தான் 500 கிராம் பருப்பு. 500 கிராம் சீனி விட்டு இருமடங்கு தான் 1 கிலோகிராம் சீனி. அப்ப 150 2ஆல பெருக்கணும். ஏன்னா பொருட்கள் இருமடங்கு இங்க கொடுத்திருக்கனால 150 2ஆல பெருக்குனா 300 வரும். 300 வந்து 500 கிராம் பருப்பு விட்டு 1 கிலோகிராம் சீனி விட்டு விலை 300 ரூபாய். முன்னூறு. 25வது கேள்வி. 2 கிலோகிராம் அரிசி 500 கிராம் பருப்பு 1 கிலோகிராம் சீனி விலை யாது? இங்கே 2 கிலோகிராம் அரிசி 500 கிராம் பருப்பு 1 கிலோகிராம் சீனி விட்டு விலை கேட்டிருக்கு. இங்கே இந்த அட்டவணையில் 3 வகையான பொருட்கள் இருக்கு. இந்த 2 கிலோகிராம் அரிசி வந்து அந்த 2 கிலோகிராம் அரிசிக்கு 1 கிலோகிராம் அரிசி 1 கிலோகிராம் அரிசின்னு அந்த இதுக்கு 2 கிலோகிராம் அரிசி வரும். ரெண்டே கூட்டினா 500 கிராம் பருப்புக்கு 250 கிராம் பருப்பை கூட்டினோம்னா 500 கிராம் பருப்பு வரும். 1 கிலோகிராம் சீனிக்கு 500 கிராம் சீனி 500 கிராம் சீனியை கூட்டினோம்னா 1 கிலோகிராம் சீனி வரும். அப்போ மொத்தமா இங்க சொல்லியிருக்க விலைகளை கூட்டணும். கூட்டணும்னா 200 150 190 கூட்டணும்னா 0 4 மீதி 1 540 ரூபாய் வரும். ரூபாய்